ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 60 LED கொண்ட ஒரு 2 பார் லைட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பைக் ஜூஸ் அப்படின்னு கம்பெனியோட ஒரு 60 LED கொண்ட ஒரு மினி பால் லைட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதோட லைட்டிங் எப்படி, வெளிச்சம்லாம் எப்படி, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை ப்ரைஸ் டீட்டெயிலு இதை நம்ம இதற்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார் லைட், அதாவது டிஸ்கோ லைட், டிஸ்கோ லைட்னு சொல்லுவாங்க. அந்த லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 2 பீஸ் இருக்குது. இதை நீங்கள் நம்ம பிரித்து உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. நான் லைட்டை வெளியில் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லைட்டை வெளியே எடுத்துட்டேன். இந்த ஆட்டோமேட்டிக்கில் என்ன இருக்குதுன்னா, அந்த கைப்பிடி, அதாவது லைட்டு மாட்டி வரதுக்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதை டைட் பண்ணுறதுக்காக 2 போல்ட் டைப்பில் 2 வாசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க ஹேண்டில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கு பேப்பர், இதோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில், உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி DMX போடலாம், இதில் லைட்டோட பிரைட்னஸ் எப்படி, இது எந்தெந்த கண்ட்ரோல் கரெக்டாகும், சவுண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாங்க நம்ம இந்த லைட்டை இப்போ நம்ம கவர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா பெரிய டிஜே லைட் எப்படியும் அதே மாதிரியே தான் இருக்குது, சேம். என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 60 LED கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய லைட்டோட ஃபீல் அப்படியே வருது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா DMX கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா DMX இன்னு, DMX அவுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பைசன் அப்படிங்கிற கம்பெனியோட பார் லைட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மெனு கொடுத்துருக்காங்க, அப்பு டவுனு என்டர், இது 3 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு டிஸ்பிளே தெரியுற மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு, கூலிங் பண்ணுறதுக்காக ஃபேனு. லைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஏறும், ஆனால் நீங்கள் ஓட்டலாம். அந்த ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரு நல்லா ஹெவியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இந்த ஒயரை பிரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயரை பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ஹேண்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒன்று வச்சு செக் பண்ணுறேன். டவில் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கிறேன். அடுத்ததாக இது 2 ஒன்று சேர்த்து நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹேண்டிலாம் கொஞ்சம் வளைஞ்சிக்கிறதுனால சரியாக வச்சு பண்ண முடியல. இன்னும் இது போட்டேன், அடுத்ததாக இதுவும் போட்டேன். இப்போ வாங்க நம்ம லைட்டில் ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கழட்டிட்டு ஈஸியாக கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இந்த பக்கம் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இந்த ஹேண்டில் போடுறதுக்காக லைட்டோட லுக்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதே உங்களுக்கே தெரியும். இப்படி நீங்கள் நிற்க வச்சுக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கட்டி விட்டுக்கலாம். ஒரு மினி டிஜே, அதுக்காக இந்த லைட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நான் நிற்க வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டு நின்றுட்டு இருக்குது. இப்படி நீங்கள் வச்சுக்கலாம், கீழே வேணாலும் வச்சுக்கலாம், மேலே வேணாலும் கட்டிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. இப்போ நம்ம வாங்க லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளக்கெல்லாம் போட்டு இப்போ லைட்டை ஆன் பண்ண பாருங்கள். அதோட லைட்னஸ் பாருங்கள் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ எரிஞ்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த பிளிங்காக எரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு, ஆனால் கேமராவில் அப்படி உங்களுக்கு தெரியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சு எரியுது. இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு லைட்டு கலர் மாற்றி காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எரியும். அது நான் எப்படி மாற்றினா பார்த்தீங்கன்னா மெனு கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஒரு லைட் கலர் மாறும். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கலராக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ தான் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் எரிஞ்சிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 கலர் இருக்குது. அந்த 6 கலர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பச்சை, இது வந்து வெள்ளை. நீங்கள் வந்து ஏதோ வெள்ளை ஒரு எண்ணெய் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பிளிங்காய் ஒயிட் மட்டும் அப்படியே பிளிங்காய் எரியும். பார்த்தீங்கன்னா கண்ணே கூசுது, அதனால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது. ரெட்டு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டிஸ்கோ எரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து டிஎம்எக்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் மெனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுண்டுக்கு மாறும்னு சொன்னாங்க. பார்க்கலாம், ஒரே நிமிஷம். லைட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு மாறும்னு சொன்னாங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளை கலர் இருக்குதா, இப்போ இந்த லைட் வந்து எப்படின்னா நம்ம சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும்னு சொன்னாங்க. இப்போ நான் கை தட்டுறேன் பாருங்கள், அப்படியே கலர் மாறுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதோ சவுண்டு கிரியேட் பண்ணிங்களா, அதுக்கேற்ற மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நான் கை தட்டேன் பாருங்கள், லைட்டு ஒரே கலர் தவிர கை தட்டேன் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு தட்டினா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது தான், சூப்பராக இருக்குது இந்த லைட்டு. பார்த்தீங்கன்னா கை தட்ட பெஞ்சு தட்டுற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அது வந்து சவுண்டுக்கு எஃபெக்ட் பண்ணுற லைட்டுன்னு சொன்னாங்க, அதே மாதிரியே எஃபெக்ட் பண்ணுறது. இது ஒரு நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதோ டிஜே போகிறீங்க, அங்கெல்லாம் சவுண்ட் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து லைட்டு அஞ்சு எரின்னு வச்சுக்கிங்களே. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்வான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மினி டிஜே போகிறீங்க, ஒரு சும்மா பார்ட்டிக்கு ஒரு 2 லைட்டு போதும், சும்மா பசங்களோட இருக்கிறேன் அதுக்கு ஒரு 2 லைட்டு போகுதுன்னா நீங்கள் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு பிரைட்னஸ் போகுது. அதுக்காக வந்து நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் இதோட டிஜே லைட்டு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து கரண்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.